Hi students, நம்ம இந்த வீடியோல TN class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 ஓட 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபைண்ட் த GCD ஆஃப் த given polynomials அப்படின்னு கொடுத்து இங்க ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பாலினாமியல் f of x னும் இன்னொரு பாலினாமியல் g of x னும் எடுத்துக்கோங்க. இதோட டிகிரியை பாருங்க. ஃபர்ஸ்ட் f of x ஒரு டிகிரி 4 இருக்கு, g of x ஒரு டிகிரி வந்து 3 இருக்கு. ரெண்டு பேரும் நம்ம டிவைட் பண்ணிக்க போறோம். டிவைட் பண்ணும்போது எப்பவுமே பெரிய டிகிரி இருக்கிறத வந்து உள்ளேயும் சின்ன டிகிரி இருக்கிறத வெளியிலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவிஷன்ல ஸோ முதல்ல டிகிரி அதிகமாக இருக்கிறது இந்த எக்ஸ் பார் 4 இருக்கு, எக்ஸ் பார் 3 இருக்கு, எக்ஸ் பார் 2ன்ற டேர்ம் இங்கே மிஸ் ஆயிருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம 0ன்னு எழுதிக்க போகிறோம். எக்ஸ் பார் 4 + 3x கியூப் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லாததுனால 0x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் எக்ஸ் பார் 1 இருக்கு, அப்புறம் கான்ஸ்டன்ட் -3யும் இருக்கு. ஸோ இங்கே g of xல இருக்கிற டேர்ம்ஸ் x cube plus x squared minus 5x plus 3ன்னு இருக்கு. இதை வந்து டிவைட் பண்ணணும். x power 3 இருக்கு, இங்க x power 4 வேணும்னா x power 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணா x power 4 வரும்னு பார்க்கணும். x power 3 கூட x power 1 மல்டிபிள் பண்ணும்போது தான் x power 4 கிடைக்கும். ஏன்னா 3 + 1 4 ஆகும். ஸோ x power 4 இங்க வந்து x power 1ன்னு எழுதிட்டீங்கல்ல, இதை இவங்க எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிடணும். இப்போ x power 1 × x ஸ்கொயர்டை பண்ணும்போது x கியூப் கிடைக்கும். இப்போ இந்த x கியூப்க்கு நேராக x கியூப்னு போட்டுடலாம். ஏன்னா இங்கே நம்பர் 1 தான், இங்கே 1 தான். 1 1s are 1 தான் வந்திருக்கும் இங்கே. அடுத்து இங்கே 1 5s are 5. இங்கே ஒரு x power 1 இருக்கு, இங்கே ஒரு x power 1 இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது x ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். அடுத்து இங்கே 3 இருக்கு, இங்கே x இருக்கு. மல்டிபிள் பண்ணால் 3x, ஸோ ப்ளஸ் 3xன்னு கிடைக்குது. ஸோ இவங்கள சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள் மாறிடும். ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ்ல இருந்ததுனால மைனஸ் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருக்கும், ப்ளஸ் மைனஸ் ஆயிருக்கும். x power 4 கேன்சல் ஆயிடுச்சு. ப்ளஸ் 3x கியூபும் மைனஸ் 1x கியூபும் சப்ட்ராக்ட் ஆயிருக்கும். அப்போ 2x கியூப்னு கிடைச்சிருக்கும். இதில் வந்து இது 0 தான். அப்போ இது ப்ளஸ் 5x ஸ்கொயர்னு வந்திருக்கும். இது மைனஸ் 1ம் மைனஸ் 3யும் மைனஸ் 4x. அடுத்த டேர்மான மைனஸ் 3 இங்கே கீழே இறக்கிக்கலாம். இங்கே முதல் டேர்ம் எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கே 2x கியூப் வேணும். அப்போ இது கூட என்ன மல்டிபிள் பண்ணால் வரும்னு பார்க்கணும். ஸோ ப்ளஸ் 2வை மல்டிபிள் பண்ணும்போது 2 × x கியூப் 2x கியூப்னு கிடைக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2வை இவங்க எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணிடணும். 2 × x ஸ்கொயர்ட் 2x ஸ்கொயர்ட். அடுத்து இங்கே 2 5s are 10, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 10x. அடுத்து 2 3s are இங்கே 6ன்னு கிடைச்சது, எழுதியாச்சு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும், சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ மைனஸ் மைனஸ், இது மைனஸாக இருந்ததுனால ப்ளஸ் ஆச்சு, இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிருக்கும். ஸோ இவங்க கேன்சல் ஆகிடுவாங்க. 5ல் 2வை மைனஸ் பண்ணும்போது 3 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 3x ஸ்கொயர்ட். மைனஸ் 4ம் ப்ளஸ் 10ம் ப்ளஸ் 6xன்னு கிடச்சிருக்கு. மைனஸ் 3யும் மைனஸ் 6ம் மைனஸ் 9 அப்படின்னு வந்திருக்கு. இதான் நம்ம ரிமைண்டர். இங்கே டிவைசர் வந்து எக்ஸ் பவர் 3ல் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2 வந்துடுச்சு. எப்போவுமே டிவைசரை விட சின்ன நம்பரை வந்தால் நம்ம டிவிஷனில் ஸ்டாப் பண்ணிக்கணும். இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதாவது டேர்ம் காமனாக இருந்தால் வெளில எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருக்கிட்டையும் 3 காமனாக இருக்கிறதுனால 3யை வெளியில் எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படின்னு எழுதிக்க முடியும். இதை எழுதியாச்சு. இப்போ இன்னொரு டிவிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ f of x g of xன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் 3 வந்திருக்கு. ஆனால் இந்த g of xல வந்து காமனாக எல்லாருக்கிட்டையும் 3ன்ற காமன் நம்பர் இல்லை. ஸோ இன்னொரு டிவிஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னா, இங்கே டிவைசராக நம்ம யாரை யூஸ் பண்ணமோ அவங்கள வந்து இங்கே என்ன பண்ணணும்னா டிவிடெண்ட்டாக உள்ளே எழுதிடணும். அதாவது x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்ற இங்கே இருந்த டிவைசரை தான் தூக்கி இங்கே உள்ளே போடணும். இங்கே கிடைத்த ரிமைண்டரால் இவங்களை டிவைட் பண்ணணும். இங்கே கிடைச்ச ரிமைண்டர் யாருன்னா இந்த x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே கிடைச்ச இந்த காமன் நம்பரை நம்ம விட்டுடலாம், அதை கேல்குலேஷனுக்கு எடுக்க வேண்டாம். இங்கே x பவர் 2 இருக்குது, இங்கே x பவர் 3 இருக்குது. x பவர் 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் x பவர் 3 வரும்னா x பவர் 1. அப்போ x பவர் 1 × x ஸ்கொயர்ட் x கியூப்னு கிடச்சிருக்கும். எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணணும்ல. அப்போ x × x x ஸ்கொயர்ட், இங்கே 2 இருக்கிறதுனால 2x ஸ்கொயர்டு வந்தது. இங்கே x × 3 வந்து 3x அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே எல்லாருக்கிட்டையும் சிம்பிள் மாற்றிடலாம். இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிருக்கும், இது கேன்சல் ஆகிருக்கும். இது 1x ஸ்கொயர்டு, இது மைனஸ் 2x ஸ்கொயர்டு. சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1x ஸ்கொயர்டு வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால மைனஸ் போட்டிருக்கேன். மைனஸ் 5ம் ப்ளஸ் 3யும் மைனஸ் 2x வந்திருக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 3ன்ற டேர்ம் அப்படியே இறக்கிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 1x ஸ்கொயர்டு வேணும். ஸோ மைனஸ் 1 நமக்கு தேவைப்படுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கூட மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 1 × x ஸ்கொயர்டு மைனஸ் 1x ஸ்கொயர்டு. அப்புறம் மைனஸ் 1 × 2x மைனஸ் 2x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கும். ஸோ எங்களை சப்ட்ராக்ட் பண்ணோம், எல்லாருக்கும் சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 மைனஸ் 3 எல்லாமே கேன்சல் ஆச்சு. ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு. நம்மளோட ரிமைண்டரோட வேல்யூ 0ன்னு கிடச்சாச்சு. இதில் ஜிசிடி தான் நம்மளை கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரிமைண்டர் 0வாக வரும்போது யார் உங்களோட டிவைசராக இருந்தான்னு பாருங்கள். நம்மளோட டிவைசர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x மைனஸ் 3 டிவைசராக இருக்கும்போது தானே நம்மளோட ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ இங்கே யார் டிவைசராக இருந்தாங்களோ அவங்க தான் உங்களோட ஜிசிடி. ஸோ ஜிசிடியோட வேல்யூ
x squared plus 2x minus 3 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா இதான் நம்மளோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, LCM GCD யூஸ் பண்ணி find the LCM and GCD of the following polynomials and ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இங்க கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது f of x னும் கமாக்கு அப்புறமா இருக்கிறது g of x னும் எழுதியிருக்கேன். வெரிஃபை தட் f of x into g of x மல்டிபிள் பண்ணா LCM into GCD கிடைக்குதான்னு கேட்குறாங்க. இவங்களோட LCMும் GCD நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட பேசிக் ஃபார்முலா பாருங்க. எப்பவுமே கொஸ்டின் வந்து பார்க்க a cube minus b cube அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களோட ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா a minus b into a squared plus b squared plus ab அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் பார்க்க a cube plus b cube மாதிரி இருந்ததுன்னா a plus b multiple by a squared plus b squared minus ab அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்ம. ஸோ இங்கே கொடுத்துருக்க f of xையும் g of xையும் வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பார்க்க x cube minus 1 cube மாதிரி இருக்கு. ஏன்னா 1ஓட பவரில் 3 போட்டால் கூட அது 1 தான். அப்போ இது a cube minus b cube மாதிரி இருக்கு. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x minus 1 multiple by x squared plus 1 squared plus x அப்படின்னு கிடைக்குது. இங்கே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு x plus 1 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து g of x கண்டுபிடிக்கிறோம். இது பார்க்க x cube plus 1 cube அதாவது a cube plus b cube மாதிரி இருக்கு. இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். x plus 1 multiple by x squared plus 1 minus x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது எழுதியாச்சு. ஸோ இப்போ பாருங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நான் ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். ஜிசிடினா காமன் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ இங்கேயும் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது தான் நம்மளோட ஜிசிடி. இப்போ எல்சிஎம் எடுத்து எழுதணும். எல்சிஎம் எடுத்து எழுதணும் அப்படின்னா முதல்ல காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் காமனாக இருக்குது. அப்புறம் காமனாக இல்லாத நம்பர்ஸும் எடுத்து எழுதிடணும். காமனாக இல்லாத நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டேர்ம், இங்கே ஒரு இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ரெண்டு பேருமே வருவாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ்னு ஒரு டேர்மும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்னு ஒரு டேர்மும் கிடைப்பாங்க. இதுதான் உங்களோட எல்சிஎமோட வேல்யூ. இதை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன், அதாவது கொஸ்டின் பார்க்க ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. அதனால் இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் மல்டிபிள் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், முதல்ல ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட எல்சிஎமோட வேல்யூ. இது எப்படி எழுதிக்கலாம், எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி வருதான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎமோட வேல்யூவையும் ஜிசிடியோட வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா f of x multiple by g of x அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளோட கொஸ்டின் கரெக்ட். ஸோ LCM into GCD கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல LCM into GCD is equal to LCMக்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ இது. இதை ஒன்று இந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க, இல்லை இதை எப்படி எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன், ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ், அப்புறம் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் கிடைக்குது LCMக்கு. ஜிசிடிக்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிடைச்சது, அதனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு இங்கே மல்டிபிள் எழுதியிருக்கோம். ஓகே, எழுதியாச்சு. இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களே, எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன், ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டேர்மில் இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன், ஒரு ப்ளஸ் டேர்ம், இவங்க மூணு பேரையும் சேர்த்து நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிடலாம். அப்போ மல்டிபிள் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிடலாம். அப்போ எல்சிஎம்மும் ஜிசிடியும் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை மல்டிபிள் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் தான் கிடைக்குது இல்லையா. ஸோ சேமாக தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the roots of the quadratic equation are alpha and beta அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கொஸ்டின்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, இவங்களோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா உங்களோட ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணா அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதில் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ -4. கொஸ்டின்ல -6/1 எழுதிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றதோட ஃபார்முலா வந்து சி பை ஏ. ப்ராடக்ட்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணால் சி பை ஏ. சிக்கு பதிலாக கொஸ்டினில் -4 இருக்குது, ஏக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ இது -6 தான், இது -4 தான். டினாமினேட்டில் 1 இருந்தால் நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find a quadratic equation whose roots are 2/alpha and 2/beta. 2/alphaவையும் 2/betaவையும் யூஸ் பண்ணி ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிறது, ஸோ the roots are
2 by alpha and 2 by beta அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நமக்கு வந்து சம்மும் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சா ஈக்குவேஷன் எழுதிடலாம் ஈஸியா. ஸோ முதல்ல சம் கண்டுபிடிக்க போறேன் இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ 2 by alpha plus 2 by beta என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். பீட்டா இங்க ஆல்ஃபா இங்க. ஸோ 2 beta plus 2 alpha டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இதில் ரெண்டு பேர்கிட்டையும் 2 காமனாக இருக்கிறதுனால 2 வெளியில் எடுத்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். கீழே ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு நம்ம கிட்ட. இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -6 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாக்கு 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 இன்ட்டு -6 பை -4 அப்படின்னு கிடைக்குது. 2 டேபிளில் இது எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம், மைனஸும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் இங்கே 2வும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிட்டா வேல்யூ 3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட சம்மோட வேல்யூ. அடுத்து நம்ம இதே மாதிரி ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 by alpha மல்டிபிள் பை 2 by பீட்டான்னு எழுதிக்கலாம். 2 2s are 4, கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வந்திருக்கும். அப்போ 4 by ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன -4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் -1 அப்படின்னு கிடைக்குது. கண்டுபிடிச்சாச்சு. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா the required quadratic equation அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு உங்களோட ஃபார்முலா x² மைனஸ் சம் வேல்யூ போட்டு எக்ஸ் போடணும் பிளஸ் ப்ராடக்டோட வேல்யூ எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் சம்முக்கு பதிலாக நமக்கு வந்த வேல்யூ வந்து 3, அதனால 3x பிளஸ் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நமக்கு வந்த வேல்யூ வந்து -1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ x² மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்றதான் உங்களோட ஈக்குவேஷன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இதில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க. the roots are கொஸ்டின்ல அதுலேயே 2 கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இது 5 மார்க்குன்றதுனால. ஸோ த ரூட்ஸ் ஆர் என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இதே ஆல்ஃபா பீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா இதுதான் கிவன் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சு அவங்கள கனெக்ட் பண்ணிட்ட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ முதல்ல சம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணணும். ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குது, ஆல்ஃபாவும் காமன் பீட்டாவும் காமன். வெளில எடுத்துட்டு இதில் ஒரு ஆல்ஃபா வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு ஆல்ஃபா இருந்திருக்கும். மிச்சம் ப்ளஸ் இங்கே பீட்டா வெளியே போயிடுச்சு. இதில் ஒரு பீட்டாவும் மட்டும் இருக்கும். ஏன்னா ஒரு பீட்டாவும் ஒரு ஆல்ஃபாவும் வெளியே போயிடுச்சுன்னு யோசிக்கணும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் -4ன்னு இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் -6 அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 24 கிடைக்குது. அதுதான் சம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ப்ராடக்டோட வேல்யூ. ப்ராடக்ட்னா ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிடணும். ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர்டும் ஆல்ஃபாவும் ஆல்ஃபா கியூப், பீட்டா ஸ்கொயர்டும் பீட்டாவும் பீட்டா கியூப்னு கிடச்சிருக்கும். மல்டிபிள்ன்றதுனால ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப்னு நம்ம எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் -4ன்னு இருக்கிறதுனால -4 கியூப் ஆயிருக்கும். ஸோ -64 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் ஃபார்முலா. ஸோ த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் த ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு x² மைனஸ் சம் வேல்யூ கொஸ்டினில் நமக்கு 24 கிடைச்சது. 24x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இங்கே -64ன்னு வந்தது. அதனால -64ன்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.